அன்பானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்த என் குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், ராசி அதிபதிகள் உங்களுக்கு எல்லாம் நன்மைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்றைக்குமே நன்மைகளை கொடுப்பார். ராசி அதிபதிகள்லாம் உங்களுக்கு என்றைக்குமே நன்மைகளை கொடுப்பார். எந்த மாற்றமும் இதில் வராது. பயப்படவே வேண்டாம். இதுவரைக்கும் பல பயிற்சிகள் நடந்திருக்கு. இப்போ ஒரு வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கு கொஞ்சம் லிஃப்ட் வேணும். இப்போ தோல்வி மட்டும் வரக்கூடாது, தொய்வு வரக்கூடாது. தோல்வி வரக்கூடாதுன்னா தொய்வு அப்படின்னா வேணாம், முடியாது, இல்லை, அப்புறமா பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இல்லாமல் மிதுன ராசி இப்போதான் ஏந்து நடக்கணும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த காலகட்டத்தில் பயம் அதிகமாக கவ்வறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுனத்தை பயம். இந்த பயத்தை யார் போக்குவா? பரவாயில்ல, சிவபெருமான் இருக்கார். ஆருத்ரா நட்சத்திரத்தில் பிறந்த அந்த சிவபெருமான் நமக்கு பயத்தை போக்குவார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த சிவபெருமான் பயத்தை போக்குவார். மிதுனத்துக்கு கவலையே பட வேண்டாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டுல இன்றைய சூழ்நிலையை நான் சொல்ல முடியும். ஒரே பாட்டுல இன்றைய சூழ்நிலையை எப்படி இருக்கீங்க, நாளைக்கு எப்படி இதை மாறப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். எல்லாருமே பெரும்பகுதி என்கிட்ட வாக்கு கேட்குறவங்க எல்லாருமே சொல்றது, ஒரு பாட்டு இவர் எப்போ பாடுவார்னு கேட்பாங்க. நான் அதுக்காக பாட்டு பாடுறது கிடையாது. இந்த பாட்டில் அர்த்தம் இருக்கு. அந்த காலத்தில் எழுதின உண்மையிலேயே இந்த நன்றிகள்லாம் யாருக்கு போய் சேரணும்? அந்த பாட்டை எல்லாம் எழுதியவர்களுக்கு தான். ஏன்னா அவ்வளவு மனப்பிரச்சனைகளை மக்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அந்த பாட்டெல்லாம் எழுத முடியும். மக்களுடைய மனதை படித்தவர்கள் தான் இந்த எழுத்தை கொண்டு வர முடியும். அப்படி அந்த பாட்டை ஒன்று எடுக்கும்போது, மிதுன ராசிக்குன்னு என்னப்பா அந்த இடம், இன்னைக்கு எப்படி இருக்கு மிதுன ராசி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க எப்படி இதுல இருந்து விடுபடுறது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு பாட்டு எனக்கு வந்தது. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனே ஞான தங்கமே. நல்ல கவனிங்க. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. இந்த பாட்டு உண்மையிலே ஒரு அருமையான பாட்டு. அதுல இந்த வரி மிதுனத்திற்காக போடப்பட்டதோன்னு கூட நான் நினைச்சிருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதான். நல்லது செய்யணும்னு நினைச்சு பயணத்தில் இருப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனக்கு ஒரு வீடு கட்டிக்கணும்னு கிடையாது. நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டணும். நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்ம ஊர்ல உள்ளவர்கள் நல்லா இருக்கணும். நம்ம மாவட்டத்தில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணும். மாநிலத்தில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணும். இப்படி மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால கோயில் கட்டுறான், குளம் வெட்டுறான், பொது வாழ்க்கையில ஈடுபடுறான். அந்த பையன், இந்த பொண்ணு யாரு? மிதுன ராசியில பிறந்தவர்கள் தன்னலம் பார்க்காம உழைக்கிறார்கள். அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துலையும் அந்த என்ன பணி கொடுத்துருக்கிறாங்களோ அதை தனக்கு கவலையா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதான் தூக்கிட்டு மற்றவர்களுக்காக உழைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டான், தொண்டுக்கென்றே அலைவான். தொண்டுனா என்ன? மற்றவர்களுக்கு நல்லது செய்வது, மற்றவர்களையே நினைத்து வாழுவது. எல்லாரும் நிறைய பேர் சுயநலத்தில் வாழ்றவங்க தான் இருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பொது ஜன லாபவாதி யாரு? அவங்கெல்லாம் பொது ஜனத்திற்கு லாபம் கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா மிதுன ராசிக்காரர்கள். ஆனா பொது ஜன விரோதியாகவும் அவங்க காட்சி அளிக்கிறாங்க. ஏன்னா பல பேருக்கு பிடிக்காம போயிடுது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் சொல்ற வார்த்தைகள் மிதுன ராசிக்காரவங்க சம்பாதிக்கிறாங்க,
மிதுன ராசிக்காரங்க காசுக்கு ஆசைப்படுறாங்க. மிதுன ராசிக்காரர்கள் பணம்னு சொன்னா எல்லாம் செஞ்சிருவாங்க. புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். மிதுனத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். மிதுன ராசி பணத்துக்கு ஆசைப்படல, தனக்கு கொடுத்த பணியை செய்கிறார்கள். அதான் சொன்னா தொண்டுக்கென்றே அலைவான். அதனால என்ன பேரு? கேலிக்கு ஆளாவான். நாணத்தங்கமே கேலி. மற்றவங்க பேச்சு கேலி. நீங்க ஒரு செயலை இப்ப இன்னைக்கு செய்றீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இழுக்கிறீங்க, இல்ல கல்யாணம் பண்றீங்க, இல்ல குழந்தை பெற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கல, எங்கெங்கயோ ஒரு டாக்டரை போய் பாக்குறீங்க அப்படின்னா மற்றவர்கள் நம்மளை பார்த்துட்டு கேலி பண்ணுவாங்க. நல்லது சொல்ல மாட்டான். என்னைக்குமே வீழ்ந்த பிறகுதான் நல்லது சொல்வார்கள். மனிதர்களுடைய குணம். நீ இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ ஏன் இப்படி பண்ணுன, நான் இப்ப தத்தளிக்கிறேன்ல, என்னை தூக்கி விட. தத்தளிக்கிற என்னை கையை பிடிச்சு தூக்கி விட்டா நான் சந்தோஷப்பட போறேன். அடுத்து வாழக்கூடிய காலம் நல்லா இருக்க போகுது. நான் நல்லா விழுந்து தத்தளிக்கிறேன்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு என் மூக்குல தண்ணி உள்ள போந்து என் தலை உள்ள போகுதான்னு பார்த்ததுக்கு பிறகு என்னைய பிடிச்சி தூக்கி போட்டுட்டு நீ கொஞ்சம் கேட்டுட்டு இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நியாயம்? என்னங்க நியாயம்? இதுதானங்க மிதுனராசி சந்திக்குது. ஆனா இவ்வளவு சந்திச்சு அந்த மிதுனராசி கொஞ்சம் கூட கவலைப்படாம அடுத்த தொண்டை செய்வதற்கு தயாராக வரும். அடுத்த தொண்டை வீட்டில் குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் நாட்டுக்காக நல்லது செய்வர்களா இருக்கட்டும், குழப்பம் ஏற்படுத்தாதவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுனத்தை புகழ்ந்து பேசல, இது வராது உங்களுக்கு, குழப்பம் ஏற்படுத்த வராது. ஆனா குழப்பவாதியாக மற்றவர்களுக்கு நீங்க காட்சி அளிப்பீர்கள். இப்படி இதுக்கு என்னங்க காரணம்னா, நீங்கள் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கம்னு அந்த பாட்டில் வரும். கடவுளில் பாதியடி. இந்த மிதுன ராசி எப்படின்னா, கடவுளில் பாதி. நான் கஷ்டப்படுறேன்னா உழைக்கிற நீ எனக்கு உதவி பண்ணுவ ராஜா. உண்மையிலே ராஜா நீ எனக்கு உதவி பண்ணுவ ராஜா. நான் யாருமே உனக்கு தெரியாது, ஆனா நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா உதவி பண்ணுவீங்க. இந்த மனதை மிதுனத்திற்கு இறைவன் கொடுக்குறான். ஆனா இது மற்றவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது, பொறுமுறாங்க. மற்றவங்களுக்கு இது பொறுக்க மாட்டேங்குது, பொறுமுறாங்க. அதனாலதான் தர்ம சங்கடங்கள் ஏற்படுது. இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு அடி நம்ம உள்ள நவுந்து வந்தோம்னா முன்னேற்றத்துக்கு வந்துடலாம். அதை விட்டுட்டு இப்ப பின் தங்காதீங்க. உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையில சிக்கிக்கிட்டீங்களா பிள்ளைகளா, இல்ல மனப்பிரச்சனையில சிக்கிட்டீங்களா? கண்டிப்பா சிக்கிருப்பீங்க. இதுதான் இந்த நேரம். ஆகா எக்கு தப்பா காலை வச்சுட்டோமோ, ஆகா எக்கு தப்பா ஏதோ நடந்துட்டோ, என்னடா இது, என்ன எப்படி போயிடுச்சே, ஜெயிப்புமா, அந்த என்ன வருது பார்த்தீங்களா? கேள்விக்குறி. இந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதில் என் அப்பன் ஈசன்கிட்ட இருக்கு. அந்த ஈசனை இப்ப நம்ம நம்பும். இது எல்லாம் அவனுடைய நாடகம். இது எல்லாம் அவனுடைய நாடகம். இந்த நாடகத்துடைய கர்த்தா இறைவனே, சிவனே. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாது. பின்வாங்கிடாதீங்க, முயற்சியில பின்வாங்காதீங்க. இந்த பதிவு எதுக்கு தெரியுமா? இது எந்த பயிற்சிக்கான பதிவும் கிடையாது. இன்றைய நிலையை எப்படி கடப்பது அதற்கான வாக்கு. இன்றைய நிலையை எப்படி கடப்பது. மிதுன ராசிக்காரர்கள் இப்ப பின்வாங்க வேண்டாம். இது எல்லாம் அறிந்தவன் என் பெருமான் ஈசன். அந்த சிவ கடாட்சம் உங்களுக்கு இருக்கு. விபூதி எடுத்துங்க கையில, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் பூசிட்டு படுத்து தூங்கு ராஜா. சார் நான் விபூதி பூசுற பழக்கமே இல்லை அப்படின்னா திருமணம் வச்சுக்கோ. எல்லாம் அவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் கெடுதல் கிடையாது. ஆனா ஏதாவது ஒண்ணு நெத்தியில வச்சுட்டு படு, காலையில விடை உண்டு. குழப்பமே இல்லை, குழப்பமே இல்லை. மிதுன ராசிக்கு இந்த நேரம் குழப்பம் இல்லை, கொஞ்சம் படபடப்பு பதட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பயம். பயம். இந்த பயத்துக்கு விடை என்கிட்டையும் இல்லை, உங்ககிட்டையும் இல்லை. எல்லாம் ஆண்டவன்ட்ட மட்டும்தான் இருக்கு. எல்லாம் ஆண்டவன்ட்ட மட்டும்தான். அந்த விடையை கொடுப்பார், அந்த பயத்தை போக்குவார். ரெண்டு விஷயத்த சொல்றேன் மிதுன ராசிக்காரர்களே, ரொம்ப சிம்பிளா சொல்றேன்.
ஆலங்குடி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள ஆலங்குடின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரம்பக்குடி திருமணஞ்சேரின்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் ஒரு திருமணஞ்சேரி இருக்குது, அது இல்லை. ஆலங்குடி, அதை அடுத்து கரம்பக்குடி, கரம்பக்குடிக்கு முன்னாடி வந்து திருமணஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே சுகந்த பரிமளேஸ்வரர்னு சுவாமியுடைய பேர், அம்பாளுடைய பேர் வந்து பெரிய நாயகின்னு பேர். அந்த சுவாமியோடைய ஆலயத்துக்கு ஒரு தடவை மிதுன ராசிக்காரர்கள் போங்க. அங்கே நவகிரகத்திற்கு ஜலம் தண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதில் ஒரு 27 தடவை இல்லை 9, குறைஞ்சது 9, அதிகபட்சம் 27, ஏதோ ஒரு பணம் கட்டிட்டு இல்லை பணத்தை கொடுத்துட்டு 27 தடவை தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். உங்கள் பேர் நட்சத்திரத்தை சொல்லி நிச்சயமாக சொல்கிறேன், நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல மாற்றம், தடைபடக்கூடிய காரியத்தை சீக்கிரம் நடத்தி கொடுக்க முடியும். நீங்கள் மண்ணு மேலே ஆசைப்பட்டாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனதை நாம் நினைச்ச விஷயத்தை அடைவதற்கு அங்கே ஒரு வழி கிடைக்குது. இது எல்லாம் அனுபவ உண்மைதானே தவிர எதுவும் இது கிடையாது. எங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பயம் அந்த இடத்துல விலகும். சுகந்த பரிமளேஸ்வரர் சுவாமி பேர். அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு என்ன ஒரு நாத்தம் அடிக்குது, பயங்கர நாத்தம் அடிக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? சென்ட் அடிப்போமா? எதுக்கு அடிக்கிறோம்? அந்த நாத்தம் போகிறதுக்கு. வாசம் நாத்தம் போயிட்டானா போகாது. அந்த நாத்தத்தோடைய அந்த நாத்தத்துக்கான விஷயம் வெளியில போயிட்டுன்னு அந்த சென்ட் காட்டி கொடுத்துருச்சு. இப்ப அந்த சுகந்த பரிமளேஸ்வரரை வணங்கணும்னா நமக்கு ஒரு ஏற்பட்ட அந்த ப்ராப்ளம், நம் பயம், அது விலகிடும். அந்த பெரிய நாயகி நமக்கு பயத்தை நீக்கி செல்வத்தை கொடுப்பான். மிதுன ராசிக்காரர்கள் திருமணஞ்சேரி, திரும்பி சொல்றேன், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க திருமணஞ்சேரி இல்லை, அது வேற அது வந்து கோவில். நான் சொல்றது ஆலங்குடி கரம்பக்குடிக்கும் பக்கத்துல. நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் அங்க போனாதான் தெரியும். பேரையூர் போறவங்களுக்கு தெரியும். பேரையூர் நாகநாத சுவாமி தரிசனம் பண்றவங்களுக்கு செய்யுங்க. நிச்சயமா சொல்றேன், அந்த கடவுளுடைய உருவம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பயம் இப்ப போகணும். அதான் முக்கியம். இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்றேன், இந்த நாயுருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து பொருள், நாயுருவி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். முடிஞ்சதுன்னா அந்த நாயுருவி வாங்கி உங்க ஊர்ல பக்கத்துல எங்காவது கும்பாபிஷேகங்கள் நடந்தாலோ, நல்லா கேட்கணும் மிதுன ராசிக்காரர்களே, கும்பாபிஷேகங்கள் நடந்தாலோ இல்லை யாக வேள்விகள், எங்கேயாவது யாக வேள்வி, அதாவது இந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு எல்லாம் செய்வாங்க, இல்லை ஊர்ல எங்கேயோ நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்காம இருக்காது. உங்களால முடிஞ்ச ஒரு நாயுருவி கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுக்கும். ஏன்னா நீங்க கண் திருஷ்டியில தான் இப்ப சிக்கிருக்கீங்க, கல்லடியில தான் சிக்கிருக்கீங்க. இதான் எங்க வாக்கு. அதனாலதான் சில விஷயங்கள்ல கண்டு பயம் வந்துட்டு, இல்லைன்னா ஜெயிக்கிறவங்க நீங்க. இந்த பயம் வந்துடுச்சு. இப்போ செலவு இழுத்துட்டு போதோ, செலவை ஏதாவது இழுத்துட்டு போயிடுமோ, அதிகமாயிடுமோ, நம்ம திரும்பி ஜெயிக்க மாட்டோமா? ஆஹா இப்போதானப்பா எழுந்து வந்தோம், ஏதோ ஒரு ஒரு சூப்பர் டைம் வந்த மாதிரி இருந்தது, திடீர்னு போட்டு நம்மளை இப்படி படுத்துதே அப்படின்னு பல யோசனைகள் இந்த இடத்துல வரக்கூடிய நேரம். இதுக்கு நாயுருவி பெஸ்ட். நாயுருவியை வாங்கிட்டு போய், அது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா திருஷ்டிகள் போகும், திருஷ்டிகள் போகும். அது மாதிரி நல்லா ஒரு 20 ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் வாங்கி அதை தலையை இப்படி ஒரு 3 தடவை சுற்றி, இப்படி 3 தடவை சுற்றி வீட்டு வாசல் வச்சு ஏற்ற சொல்லும். மிதுன ராசிக்காரர்கள் திருஷ்டி போயிடும். நிச்சயமா உங்களுடைய முயற்சி முன்னேற்றம் அது மற்றவர்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. நீங்க எங்கே ஜெயிச்சிடுவீங்களோன்னு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த பயத்தை எல்லாம் போக்கக்கூடிய இடம், நான் சொன்ன இடத்துக்கு போகணும். இந்த பயம் இப்ப கடக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அப்படி போக முடியல சுவாமின்னா வீட்டிலேயே நினைச்சிங்க, எனக்கு இந்த பயம் போய் நான் வெற்றி பெற்றுட்டுன்னா நான் கரம்பக்குடி வந்துடுறேன், திருமணஞ்சேரி வரேன், சுவாமி பிரார்த்தனை பண்றேன்னு வேண்டிங்க போதும். அதான் நான் சொன்னேன், நீங்க இப்போதைக்கு பதவிகள் உங்களை தேடி வரும், பண பிரச்சனைகள், நீங்க கடன்லயே இருந்தாலும் பணம் வந்து சேரும். ஒரு அதாவது இந்த நேரம் ஒரு 10 ரூபாய் கிடைச்சா நான் முடிச்சிருவாங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய் கிடைச்சிரும்.
இது ஒரு நல்ல நேரத்துக்கான விஷயம். ஆனா இதுல பயம் மட்டும் உங்களுக்கு இப்ப இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமேன்னா, அதனால கடவுள் உங்களுக்கு பாதி உருவத்தில் வச்சிருக்காரு, உங்களுக்கு எடுக்க மாட்டார். இதை மட்டும் நீங்க செய்யுங்க. தெய்வ பலம் இருக்கு. பயம் மாறப்போது ஒரு புது லைஃபுக்குள்ள வரப்போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.